திமுக ஏன் ஒரு குடும்ப கட்சி, சுயநல கட்சின்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம ஊருக்கு போகும்போது பெட்ரோல் போட்டு போவோங்க கார்ல. எந்த ஊர்ல பெட்ரோல் நமக்கு கம்மியாகுதோ, ஏதாவது ஒரு ஊர்ல பெட்ரோல் போட்டுக்குவோம் காருக்கு. அந்த மாரி இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைய வரலும், எங்கெங்க அவங்க தடுக்கி விழறாங்களோ, தடுக்கி விழற நேரத்துல யார பயன்படுத்தி எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிறதுன்றத அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்களோட அராஜக போக்கும், பொதுநலம் தன்மை இல்லாததுனாலயும், அந்த காலத்திலிருந்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறியவர்களோட லிஸ்ட்ட நான் குடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. கவியரசு கண்ணதாசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், எம்.ஜி. ராமச்சந்திரன், நெடுஞ்செழியன், எஸ்.எஸ். சந்திரன், நடிகை ராதிகா, அவருடைய கணவர் சரத்குமார், விஜயகாந்த், நடிகை குஷ்பு, திரு வைகோ. விஜய் சாரோட அப்பாவும் இருக்காருங்க. அவரோட படங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமான காட்சிகளையும் வசனங்களையும் அமைச்சிருப்பாரு. இவ்வளவு பேரை ஓரங்கட்டி விட்டு இவர்களே அப்பா, பிள்ளை, மகன், பேரன், மகள், மாமன், மச்சான் என்று இவர்கள் மட்டுமே இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குடும்ப அரசியலை அகற்றிட 2026 நல்ல அரசியல் மாற்றத்திற்கு நல்ல முடிவு எடுப்போம்.